அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்கு புதையல் யோகம் நிறைந்த மார்கழி மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு 2024 நிறைவடைந்து 2025 தோற்றுவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் பார்க்கப்படுகிறது. மார்கழி மாதத்தின் முற்பகுதியில் கிரகநிலைகள்ல பெரிய அளவுல மாறுதல் எதுவும் இல்லை. சந்திரன் மட்டும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வர போகிறார். ஆனால் மார்கழி மாதத்தின் பிற்பகுதியில் மிக வலுவாக சுக்கிரனினுடைய பெயர்ச்சியானது நடைபெறுகிறது. அதே போன்று வித்யா கரகரான புதனின் பெயர்ச்சியும் இந்த மார்கழி மாதத்தின் பிற்பகுதியில் நடைபெறுகிறதுங்க. இந்த இரண்டு பெயர்ச்சியும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு சில மாதங்களிலே சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி என அடுத்தடுத்து பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அடிப்படையாக பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி அமைய போகிறது. எனவேதான் மார்கழி மாதம் புதையல் யோகம் நிறைந்த ஒரு மாதமாக மிக சிறப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அந்த வகையில் இந்த மார்கழி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது மிகவும் வலுவாக முழு சுப கிரகமான குரு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறார். குரு பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் பல்வேறு வகையான சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆங்கில புத்தாண்டு பிறக்கக்கூடிய வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களுக்கு அடித்தளமிட போகிறாருங்க. நீங்கள் எதிர்பாராத வகையில் புத்துணர்ச்சியும் உற்சாகமும் பிறக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான திட்டங்களை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது அவற்றை செயல்படுத்தக்கூடிய முனைப்பிலும் அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மார்கழி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. எண்ணிலடங்கா திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பதோடு மட்டுமல்லாது அந்த திட்டங்களை சிறப்பாக செய்து முடிப்பதோடு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உருவாக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த மார்கழி மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சனி, குரு, ராகு கேது மற்றும் சுக்கிரன் புதன் என பெருவாரியான கிரகநிலைகள் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும். நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் இந்த மாதத்திற்கு பிறகு மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெறுவார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. உங்களது கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் இல்லத்தில் நிறைவாக கிடைக்கும். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதோடு மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்களின் இயக்கங்களையும் கேட்டறிந்து அவற்றை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான சவால் நிறைந்த சிக்கல் நிறைந்த காரியங்களை கூட சிறப்பாக செய்து முடிக்க முடியும். ராசியின் அதிபதியான சனியும் 2இல் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சனி 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் இருப்பதால் மன வேதனை அளித்து வந்த உத்தியோக ரீதியான பணிகள் மாற்றம் ஏற்படும். பணி நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பொறுமையுடன் எதிர்கொண்டு வந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய தருணங்கள் அனைத்திலும் மிக சிறப்பான மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. அதையே ராசியின் அதிபதியான தனியும் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சிறு முயற்சியில் கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எதிர்கால நலனை பற்றிய அச்சம் முற்றிலுமாக நீங்கக்கூடிய வகையில் மார்கழி மாதத்தில் பல பணிகள் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது ராகு கேது மிகவும் வலுவாக வலம் வருகின்றன. ராகு தைரியஸ்தானத்திலும் மோட்சக்கரகரான கேது சுகஸ்தானத்திலும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மிகவும் அற்புதமான நல்ல வாய்ப்புகள் எளிதாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. போட்டிகள் அதிகரித்தாலும் கூட லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் இனிமையாக அமைய போகிறது. பெரிய அளவில் கடுமையான போட்டிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் லாபத்தை பல மடங்கு உயர்த்துவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை,
உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அத்தனை விஷயங்களும் புதையலாக மாறி இந்த வேளையில் வருவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. சப்தமஸ்தானத்தில் ராசியின் உச்ச அதிபதி நீச்சமும் வக்ரமும் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் நீச்சமும் வக்ரமும் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் 6ஆம் இடமான யோகஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். அதிலும் குறிப்பாக மோகமான யோகங்களை விபரீதமாக முரண்பாடான முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய மாற்றத்தை ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் அள்ளி கொடுப்பதால் பல வகையில இருக்கக்கூடிய தடைகள் சங்கடங்கள் மறைந்து நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக விரயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறாருங்க. இந்த மாதத்தில் மிக வலுவாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப விரயங்களை அள்ளி கொடுக்க போகிறார் சூரியனின் அமைப்பு பல அலைச்சல்களையும் சிரமங்களையும் தவிர்த்து விரைவான வளர்ச்சி பெற கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகத்தை உருவாக்குகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார். சுக்கிரன் 2ஆம் இடத்திற்கு வருவது இனிமையான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறது. எனவே தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் பல மடங்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது. பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலும் மறைந்து நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் லாபஸ்தானத்தில் முற்பகுதியில் வலம் வருகிறார். பிற்பகுதியில் விரயத்திற்குள் நுழைகிறார். ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனினுடைய அமைப்பு பெரும்பாலும் இந்த மார்கழி மாதத்தில் நினைப்பதை காட்டிலும் நல்ல லாபத்தையும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவெடுக்கக்கூடிய வலுவான ஆற்றலையும் அறிவாற்றலையும் அள்ளி கொடுக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான சங்கடங்களை கூட தவிர்த்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை தேடி வரும். திடீரென பல்வேறு வகையான சலுகைகள் நல்ல வளர்ச்சிக்கு அடித்தளமிடும். அரசியல் சார்ந்த பணிகளில் பெயர் புகழ் அதிகரிப்பதற்கான முதன்மையான யோகம் விரைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. பெண்மணிகள் எதை செய்தாலும் இந்த மார்கழி மாதத்தில் மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் அற்புதமான வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் பெண்மணிகளுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தவிதமான தடையும் இன்றி உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.